பண்ணு வேலைய பட்டர் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. நீ மைக் ஆஃப் பண்ணு. வெல்கம் டு தி பண்ணு பயலுக யூடியூப் சேனல். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யோலோ V8 அல்காரிதம் யூஸ் பண்ணி கலோரியையும் ஒரு ஃபுட்டு என்ன ஃபுட்டு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுற சிஸ்டத்தையும் வந்து பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்க போகிறதுன்ற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி யூஸர் வந்து கலோரி வந்து இது எவ்வளோ இருக்குது, ஒரு ஃபுட்டில் வந்து எவ்வளோ கலோரி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து வந்து சிஸ்டம் ஓவர்வியூ, சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டீப் லேர்னிங் பேஸ்டு ப்ராஜெக்ட்டு. இது வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யோலோ V8 மாடியூல் வந்து ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஃபுட்டோட இமேஜை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மாடலை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. இது கிளாஸிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த யோலோ V8 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கலோரி எஸ்டிமேஷன் மாடியூல். கலோரி எஸ்டிமேஷன் மாடியூலில் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஒரு ஃபுட்டு இருக்குன்னா ஒரு ஃபுட்டில் எவ்வளோ கலோரி இருக்கும் அப்படின்றதையும் அதோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து ஒரு டேட்டா செட்டில் வச்சு அதை வந்து இது பண்ண போகிறோம். 2000 years later. நீ பேசுன ரெக்கார்ட் பண்ணலடா. myself தீரஜ் யுவராஜன், பண்ணு பயலுக நம்பர் 2. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஃபுட் ரெகக்னிஷன் இருக்குது. அதில் என்ன பண்ணோம்னா யோலோ V8ன்ற ஒரு டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ணி உங்கள் ஃபுட்டு வந்து டிடெக்ட் பண்ணி அக்யூரேட்டான வேல்யூ கொடுப்போம். ஸோ ஆட்டோ கேலரி எஸ்டிமேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்றத அதுவாகவே உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்புறம் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்வேஸில் இப்போ இன்ஸ்டாகிராமில் அப்புறம் ட்விட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல எப்படி உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது மாதிரி நாங்களும் ஒரு மொபைல் ஆப் இந்த மாதிரி உருவாக்குவோம். அப்புறம் கஸ்டமைசபிள் டேட்டா செட்டில் நீங்கள் ஆக்சுவலி நிறையா புதுசாக நாங்கள் ஃபுட் ஐட்டம் வர நாங்கள் ஆட் பண்ணிட்டே இருப்போம். அதோட நியூட்ரிஷன் வேல்யூவும் நாங்கள் கொடுப்போம். இது வந்து ஒரு ஸ்கேலபிளாகவும் ஆப்டிமைஸாகவும் இருக்கும். நிறையா மொபைல் டிவைசஸில், iOSல, எல்லா ஆண்ட்ராய்டில் எல்லாத்துலேயும் ஓடுற மாதிரி. ஸோ இப்போ டேட்டா செட் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டேட்டா செட்டில் உங்களுக்கு வேண்டிய இமேஜஸ் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆப்பிள் பீஸான்னு போட்டிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ லேபிள்ஸ்லேயும் அதே மாதிரி தான், அதாவது இமேஜஸில் ட்ரெயின் இமேஜ் மாதிரி, அதாவது ட்ரெயின் பண்ணுற மாதிரி டேட்டாவை லேபிள்ஸில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதே இமேஜ் தான் டெக்ஸ்ட்டாகவும் நாங்கள் ஆப்பிள் பீஸாவை கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொன்று ஃபுட் டேட்டா செட்டில் ஃபுட் கேலரிஸில் ஒரு CSV மாதிரி வச்சுருப்போம். அதில் எவ்வளோ கேலரிஸ் ஒவ்வொருத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து நம்ம பன் பயலுக்கு நம்பர் 3 சொல்லுவார். Myself, I'm Akash. Model training from பேஜ மாத்தாத. மாடல் ட்ரைனிங் வந்து அல்ட்ரா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது. யோலோன்னா அந்த யோலோங்கிற அல்காரிதம் டீப் லேர்னிங்ல இருக்க ஒரு அல்காரிதம். இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து ஃபுட் டிடெக்ட் பண்றதுக்காக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மாடல் மாடலுக்கு வந்து PT அப்படின்னு யோலோ 8th வெர்ஷன் வந்து இது வந்து நானோ எஃபிஷியன்சி, மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் அடுத்து நானோ தான். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸே மெஷர் பண்ணுறது தான் வந்து நானோ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரிசல்ட்ஸில் model.train ஆட் பண்ணியிருக்கோம் மாடல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து YAML ஃபார்மேட்டில் இருக்குது. YAML ஃபார்மேட்னா தெரியும் உங்களுக்கே, yet another மார்க்அப் லாங்குவேஜில் இருக்குது. டேட்டா CSV டேட்டா வந்து YAML டேட்டா மாத்திரம்னா என்னென்ன ஃபுட்டு என்னென்ன டேட்டா பேஸ் மாடலில் நம்ம வந்து YAML வச்சுக்கிறோம். கீ போச்சஸ் வந்து 100 கொடுத்துருக்காங்க. 100 டைம்ஸ் ப்ராசஸ் பண்ணுறோம். இமேஜ் சைஸ் வந்து 640, பேட்ச் வந்து 16. அப்புறம் அது வந்து ஃபுட் டிடெக்டர்னால ஃபுட் டிடெக்டர்னு கொடுத்துருக்கோம். இம்போர்ட் சிவில இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்பை வந்து NPன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அல்ட்ரா அனாலிட்டிக்ஸ்ல யோலோங்கிற மாடலை வந்து கொடுத்துக்கிறோம். அப்புறம் பேண்டாஸ் வந்து PD அப்படின்றத வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம் டேட்டா மேனிபுலேஷன் பண்றதுக்காக. அப்புறம் கிளாஸ் ஃபுட் கலரி எஸ்டிமேட்டர் கொடுத்துக்கிறோம். டெஃப்ல மொத்தம் 3 கிளாஸ் எடுத்துக்கிறோம். செல்ஃப்ல மாடல் பார்த்து கலரி டிபி பார்த்து. அப்புறம் வந்து யோலோ மாடல் பார்த்த வந்து செல்ஃப் மாடலை டிக்ளேர் பண்ணிட்டு கலோரிஸ் டேட்டாபேஸை ரீட் பண்ணிக்கிறோம். அப்போ ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்ல பிளேட்டு ஸ்பூன் வேல்யூ எஸ்டிமேட் பண்றதுக்கு பிளேஸ் ஃபோர்க் அப்படிங்கிறத ஸ்பூனையும் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து எஸ்டிமேஷன் பண்றதுக்கு அடுத்த ஃபுட் என்ன டைப் அப்படிங்கிறதையும் சொல்றதுக்காக எஸ்டிமேஷன் வேல்யூ கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறோம் வித் ஹைட்னு ரெண்டும். அப்புறம் ஃபுட்டு வந்து என்னென்ன ஃபுட்டா இருக்கு அப்படின்னா பீஸா அண்ட் பேன் கேக் இந்த ஃபுட்டா இருந்துச்சுன்னா அது வந்து ரேடியஸா இருக்கிறது வந்து வித் வந்து by 2 அந்த இமேஜுக்கு. அப்புறம் வந்து ஏரியா ஆஃப் NP பைங்கிறது இங்கே கொடுத்துக்கோம். NP.பைன்னு கொடுத்தாதான் இங்கே பை எடுக்கும். ஸோ ரேடியஸ் இன்ட்டு 2x2.
அப்புறம் ஹைட் ஃபேக்டர் வந்து எப்படின்னா 0.5 வந்து இப்போ ஃபுட்டு வந்து இங்கே பீஸா இல்லை பேன் கேக்கா இருந்துச்சு அப்படின்னா 0.5 இருக்கும், இல்லைன்னா 0.3 மாறிடும். வால்யூம் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஏரியா இன்ட்டு ஹைட் ஃபேக்டர். ஹைட் ஃபேக்டர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பீஸாவாக இருந்தால் 0.5, பீஸா இல்லைன்னா 0.3. அடுத்து வந்து எல்ஸ் வால்யூம் வித் ஹைட்டு. இங்கே வந்து வித்தை என்ன கொடுத்துருக்கோம்னா பை 2ன்னு கொடுத்துருக்கோம், ரேடியஸோட வேல்யூவை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ரேடியஸோட வேல்யூ தான் என்னவா இருக்கும், வித்தோட வேல்யூவா இருக்கும். ஸோ வால்யூமா ரிட்டர்ன் பண்ணிடு இந்த இடத்துல. அப்புறம் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறோம்னா இமேஜ் பாத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அப்புறம் அந்த இமேஜ் பாத்தை வந்து கீழே வந்து டிடெக்ஷன்ஸ்க்கு ரிசல்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம். ரிசல்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதை வந்து ஃபார் லுக்குள்ள என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் பாக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து என்னன்னா x1 y1 x2 y2ங்கிறத பாக்ஸை வந்து சொல்லியிருக்கோம் கிளாஸ் ஐடி படி. அப்புறம் வித்தை வந்து என்னன்னா 2 வித்து கொடுத்துருக்கனால x2 மைனஸ் x1. அதே மாதிரி ஹைட் 2 ஹைட் இருக்கனால y2 மைனஸ் y1. லே டிடெக்ஷன்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம்னா டிடெக்ஷன்ஸ் இந்த xy வேல்யூல கொடுத்ததும் இங்கே கால் பண்ணுறோம் திரும்ப. ஏன்னா டிடெக்ஷன்ஸ் வந்து x1 y1 வேல்யூல நமக்கு வந்து xy வந்துடும், 0வாகவும் அடுத்து 2வாகவும் இண்டெக்ஸ் நமக்கு வந்துடும். ஸோ அந்த வேல்யூவை பிக்சல் ரெஃபரன்ஸில் சேர்த்துக்கிறோம். அப்போ பிளேட்டோட வித்து அங்கே நம்ம கொடுத்துருக்கிறது ரேடியஸ் வந்துடும், எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடுத்து கொடுத்துக்கிறோம். இல்லைன்னா என்னன்னா சப்போஸ் வேற வித்தா இருந்துச்சு ரேடியஸ் மாறுச்சு அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டுக்கும் மாறும். அந்த பிக்சல் வந்து மில்லிமீட்டர் பிக்சலாக இருக்கும். ஹைட் வந்து அதேனா ஒன்று 0.5 இருக்கும், இல்லைனா 0.3 இருக்கும். அப்புறம் வால்யூம் எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஹைட்டையும் வித்தையும் வந்து ரெண்டையும் எடுத்து வால்யூமாக மாற்றுறோம். அந்த ஃபுட் என்ன டைப்பு. அப்புறம் கேலரி செட் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா பேஸ் ரீட் பண்ணிடுறோம். அந்த டேட்டா பேஸில் என்ன ஃபுட்டோ அந்த ஃபுட் டைப்பு அந்த ஃபுட்டோட கேலரிஸ் வந்து ஸ்பெண்ட் வேல்யூ நமக்கு வந்துடும். எஸ்டிமேட் கேலரிஸ் வந்து கேலரிஸோட வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டோட வால்யூமும் இங்கே வந்துடும். அப்புறம் ஃபுட்டோட வேல்யூ வந்து உங்கள் அப்பன் டைப் ஃபுட் டைப் என்னது அது என்ன டைப் அப்படின்னு வந்துடும். அப்புறம் டைமென்ஷன்ஸ் வந்து வித்தும் ஹைட்டும் மெஷராக இங்கே வந்துடும். வால்யூம் வந்து எம்எல்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வால்யூம் வந்துடும். எஸ்டிமேட் கேலரிஸ் வந்து எஸ்டிமேட் கேலரிஸாக வந்துடும். டிடெக்ஷன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன் டிடெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். அவ்வளோ. அடுத்து ராஜகுமார் வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணுவோம். அதுவா சரி இந்த முடியட்டும். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா, முடியட்டுமா? கொத்தனா வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா பேசு. இல்லடா பக்கத்துல ஓதிட்டு இருக்கேன். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கா, ஆரம்பிச்சுமா மைக் ஹெட்செட் போட்டுடா. போட்டேன். அப்புறம் என்ன வாய்க்குள்ள வச்சு பேசு. சரி காத்து விடாத. சரியா இல்ல எனக்குன்னே வருவீங்களாடா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த YOLO V8 மாடல் யூஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இருக்க சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. ஒன்று பர்சனல் நியூட்ரிஷன் ட்ராக்கிங், ஹெல்த் கேர் அண்ட் டயட் மேனேஜ்மெண்ட், ஸ்மார்ட் ரெஸ்டாரண்ட் மெனூஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஆப்ஸ். இப்போது பர்சனல் நியூட்ரிஷன் ட்ராக்கிங்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலுக்கும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இந்த டெய்லி அவங்க எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணுறாங்க இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்த் கேர் அண்ட் டயட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டயட்டீஷியன் அப்புறம் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்லாம் வந்து எந்த மாதிரி மீல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து ஸ்மார்ட் ரெஸ்டாரண்ட் மெனூஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து டிஜிட்டலாகவே வந்து அவங்க மெனூஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அது கூடவே வந்து இந்த ஃபுட்டில் வந்து இவ்வளோ கேலரிஸ் இருக்குன்றதை வந்து சேர்த்து அவங்க கொடுக்க முடியும். தென் ஃபிட்னஸ் ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ஸில் வந்து பர்சனலைஸ் டயட் ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்காது. ஸோ இந்த YOLO V8 மாடல் மூலிமா நம்ம வந்து பண்ண முடியும்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்ளோஷனில் வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. அதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மூலிமா ஒரு ஆங்கிள்லையும் வந்து நம்ம வேறு ஆங்கிள் எடுக்கிறதுனால நமக்கு பட்ஜெட் ரிடக்ஷன் வந்து கிடைக்கும். தென் மிக்ஸ்டு டிஷ்ஷஸ் ஒரே இதில் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து நம்ம நிறைய இது வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதை வந்து இண்டிவிஜுவல் காம்பனண்ட் எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சர்விங் ஸ்டைல்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ். இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் எல்லாத்தையும் வேறு மெத்தட்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் கேல்குலேட் பண்ணி மொத்தமாக ஒரே பர்சனோட சைஸில் வந்து காமனாக கொடுக்க முடியுமா அந்த சொல்யூஷன் வந்து அச்சீவ் பண்ணுவோம். தேங்க்யூ. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட் ரெகக்னிஷன் அண்ட் கலரிங் சிஸ்டத்தோட கன்க்ளூஷன் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபுட் எஸ்டிமேஷன் நம்மளுக்கு கரெக்டான டயட்டை ட்ராக் பண்ணுறதுக்காகவும் ட்ராக் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக யூஸ் பண்ணியிருக்க டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா YOLO V8 யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டீப் லேர்னிங் அண்ட் இமேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான டயட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா ஃபுட்டு டிடெக்ஷன் வந்து எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து கண்டுபிடிக்கிறோம் இந்த டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி. இதில் வந்து யூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் லைக் IoTயோட
டூல்ஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் மொத்தமாக அதை பில்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபியூச்சர் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மல்டி வியூ அனாலிசிஸ், டெப்த் சென்சார் அண்ட் மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபுட் டேட்டா பேஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக லோட் பண்ணி இது வந்து ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறது. அவ்வளோதான். ப்ராஜெக்டோட ஹெட் யாருன்னா வந்து எங்க தீரஜ் யுவராஜன் தான். அவங்களும் இதோட ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிடிபில இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க YOLO V8 யூஸ் பண்ணல, வேற டெக்னிக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்தரா வேணும்னா அடுத்து யூடியூப்ல வீடியோ வரும். ஸ்டே டியூன்டு. பண்ணு பயலுகடா.